இன்றைக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் ஐஸ் வேர்ட் ஐஸுக்கு எதிரான ஒரு சிறப்பான பணியை அவர் செய்து கொண்டு வாரார். ஒரு பெரிய திடுக்கிடும் தகவல்களை சொல்ல போறேன் உங்களுக்கு. இந்த காணொலியை மறக்காம இறுதி வரைக்கும் பாக்குறதோட மட்டும் போதை என்ற விஷயம் என்ன, இது இந்த பெரிய நெட்வொர்க் என்ன, இது எப்படி செய்யறாங்க, போதை அல்லது வெறி என்கின்ற உணர்வு என்னன்னு சொல்ல போறேன். ஏனென்று சொன்னால் இதை ட்ரை பண்ணி பார்க்க போய் அது வாய்க்குள்ள சாவண்ணா போனால் பூரா எங்கள் வரும் என்று சொல்லுறவன். அவர் தூசணம் கதைக்காதவர் எல்லாம் கதைப்பார், டான்ஸ் ஆட தெரியாதவர் பாட தெரியாதவர் எல்லாம் பாடுற மாதிரி நடிப்பார். வடக்குக்கு வர ஒரு ரயில் சேவையில சாரதி போதையை பாவிச்சுட்டு ஓடி இருக்கிறாருன்னு சொல்லி அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டு வேலை. ஏன் ஜனாதிபதி போதை என்ற விஷயத்துல கை வச்சிருக்கிறார், அவ்வளவு இம்பார்ட்டண்டா இது என்று சொல்லி பார்ப்போம். டோபமைன் என்ற ஆர் என்று சொன்னால் எங்களுடைய மூளையால சந்தோஷத்துக்கு சுரக்கப்படுற ஒரு ஹோர்மோன். பாலியல் உறவுல ஈடுபடுக்க, செக்ஸ் வைக்க, முத்தமுடையக்குள்ள 200 மைக்ரோகிராம் பெர் டெசிலிட்டர் சுரக்கப்படும். அதனால கனபிஸ் என்று சொல்லப்படுற கஞ்சா பாவிக்க இந்த கட்டாயம் இதை பெற்றார். இந்த காணொலியை வடிவா கேட்டுக்கொண்டிருக்கோம். உங்களோட புள்ள நாசமா போய் இப்ப நிறைய பேர் அரசாங்கம் கைது செய்து யாருக்கும் வக்காலத்து வேண்டாங்க தயவு செய்து. ஏன்னா என்னுடைய நபர் அதை பாவிச்சு கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவியின் தாலி கொடி இருக்குது, முன்னால நகை இருக்குது, காணி இருக்குது, பிள்ளைன்ற நகை நட்டு இருக்குது, பொருள் இருக்குது, மோட்டார் பைக் இருக்குது. அவருக்கு அதெல்லாம் பெருசாவே படாது. அது கிடைக்கிறதுக்காக அந்த 700 வார அந்த கழிப்புக்காக ஒன்றில் அதை வித்து போட்டால் அதை வேண்டுவர். அதை தடை செய்தால் தடை செய்கிறாக்களை அவர் இல்லாமல் செய்து போட்டு கூட சில வார்த்தைகள் யூடியூப்ல பாவிக்கல, அது இல்லாமல் செய்து போட்டு கூட அதை அவர் வேண்டிக் கொண்டு வருவார். ஏனென்றால் அவருடைய அந்த மூளை ஐஸ் பாவித்தால் அவர்களுக்கு செக்ஸ் வைப்பதில் கூட ஈடுபாடு கிடைக்காதாம். அப்படி யார் செய்திருப்பினேன், சும்மா கந்தனும் சுப்பனும் சேர்ந்து கசிப்பு காய்ச்சற மாதிரி நினைக்கிறீங்களா ஊர்வலிய? இல்லை, இது கட்டாயம் அதில் ஒரு வைத்தியர் இருப்பார். என்ன சொன்ன ஆறில் பரிசோதிக்க பயணம் மனுஷரில் பரிசோதிச்சா உடனே சாகக்கூடாது. அப்போ அதை கட்டாயம் என்ன லெவலில் பரிசோதிக்கணும்னு சொல்லி ஒரு இடத்தை செய்வினம். கட்டாயம் இது என்ன சும்மா செய்கிறதா, கல்யாணம் பண்ணை தூக்கி போட்டுட்டு ஒரு கெமிஸ்ட் இருப்பார், ரசாயனவியலாளர், அவன் அட்வைஸ் இதில் எடுக்கும். கட்டாயம் இது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு சைக்காலஜிஸ்ட் இருப்பார், ஒரு உளவியல் தெரிஞ்ச டாக்டர் ஒரு ஆள் அங்கே கட்டாயம் இருப்பார்.